ஈஃபோரியா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் ஒயிட் ரோஸ் திரைப்படத்தை பற்றி பார்க்க இருக்கோம். ஒயிட் ரோஸ் இந்த தலைப்பிலே வச்சு இந்த கதை இப்படித்தான் இருக்குன்னு நம்ம ஒரு அளவுக்கு யூகமாக சொல்லலாம். ஒரு இளம் விதவையை பற்றி ஒரு படம். பொதுவாக தமிழ் சினிமாவில் ஒரு தலைப்பை வச்சும் அந்த கதையோட்டத்தை வச்சும் பாடல்களை வச்சும் இந்த படம் இப்படி தான் இருக்கணும்னு நம்ம ஓரளவுக்கு யூகமாக சொல்ல முடியும். ஆனால் இந்த படம் வந்து நம் யூகத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு வித்தியாசமான கதையம்சமாக இருந்தது. ரொம்ப அருமையாக இருந்தது. பொதுவாக அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயணிக்கும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம கையில் கிடையாது. நேற்று நடந்ததை மாற்ற முடியாது, நாளைக்கு நடக்கிற தடுக்க முடியாது. இன்றைய பொழுதில் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு நொடியும் மிக கவனமாக கையாண்டால் அன்றைய பொழுது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த படத்தை என் ரஞ்சனி தயாரிக்க எழுதி இயக்கியிருப்பவர் அறிமுக இயக்குனர் ராஜசேகர், கேமராமேன் இளையராஜா, பாடல்கள் கவிப்பேரரசு வைரமுத்து, இசை சுதர்சன், எடிட்டர் கோபி கிருஷ்ணா, நடிகர்கள் ஆர்கே சுரேஷ், கயல் ஆனந்தி, தரணி ரெட்டி, ரூசோ ஸ்ரீதர், சசி லயா, ரித்திகா, ஒரு குழந்தை நட்சத்திரா என இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு சொன்னால், தன் இச்சைக்காக பாலியல் தொழில் பெண்களை அழைத்து கொடூரமாக கொலை செய்பவர் ஆர்கே சுரேஷ். இவளிடம் கயல் ஆனந்தி எப்படி மாட்டினாங்க, அவளிடம் எப்படி தப்பிச்சாங்க, அவங்க பாலியல் தொழிலுக்கு போகிறதுக்கு என்ன காரணம், ஆர்கே சுரேஷ் ஏன் பெண்களை இந்த மாதிரி கொடூரமாக கொலை செய்கிறாரு, இப்படி எண்ணற்ற கேள்விகளுக்கு இந்த படத்தில் தெளிவான ஒரு விடை சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக நமக்குமே இந்த படத்தை பற்றி நிறைய கேள்விகள் இருக்குது. வாழ்க்கையில் கஷ்டத்துக்கு பாலியல் தொழில் தான் செய்யணுமா அப்படிங்கிற கேள்வியை தாண்டி பொதுமக்களும் சாதாரண என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அவங்க படித்த படிப்புக்கு தகுந்த ஏதாவது ஒரு வேலைக்கு போகக்கூடாதா, இல்லை ஒரு தொழில் செய்யக்கூடாதா, இல்லை எத்தனையோ பெண்கள் வந்து ஒரே நாளில் 4-5 வீட்டில் வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றுறாங்க, அப்படிலாம் போகக்கூடாதா அப்படிங்கிற எண்ணற்ற கேள்வி இருந்தாலும் அந்த எல்லா கேள்விக்கும் இயக்குனர் ஒரு தெளிவான திரைக்கதையோட எதிர்கேள்வி கேட்காத அளவுக்கு படத்தோட சீன்ஸை அந்தளவுக்கு சிறப்பாக வச்சுருக்காரு. ஒரு பெண் ஏன் இந்த அளவுக்கு போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு அடிப்படை காரணத்தை அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. சிறு வயதிலே கணவனை இழந்த ஒரு பெண், பெற்றோர்கள் ஒதுக்கப்பட்டு உற்றாரும் ஒதுக்கப்பட்டு உதவிக்கு யாரும் இல்லை, அப்படி சூழலில் வீட்டு வாடகை கட்ட முடியல, குழந்தை பசியாக துடிக்குது, ஏற்கனவே கணவர் வந்து கடன் அடைக்க முடியாமல் குழந்தைய அவங்க அபகரிச்சுக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழல் ஒரு பெண் என்ன நிலையில் இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து யூகிச்சு சொல்ல முடியாது. அவங்க பாதிக்கப்பட்ட பெண் அவங்க நிலையிலேருந்து பார்த்தா தான் அதோட வலியும் வேதனையும் தெரியும். இருந்தாலும் இந்த தொழிலுக்கு போனால் அதுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத படத்தில் ஒரு பாடமாகவும் சொல்லியிருக்காங்க. அனுபவ ரீதியாக எல்லாத்துக்கும் உணரும்படியாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை வந்து அவ்வளோ சிறப்பாக எடுத்திருக்காங்க. பொதுவாக அந்த தொழில் பாலியல் தொழில் அப்படிங்கிறது தவறானது தான். ஆனால் ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படிங்கிற இந்த பெண் அப்படி ஒரு முடிவு எடுத்தாலும் அதுக்கான தண்டனையும் அதற்கான பிரச்சனைகளை சமாளிக்கிறதுல தான் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. பொதுவாக தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு கையாடல் நிகழ்ச்சி நடந்திருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். 50களில் பார்த்திங்கன்னா மகாதேவி படத்தில், அதே மாதிரி 80களில் ஜெனரல் சக்கரவர்த்தி படத்தில் வந்து ஒரு தாய் தன் கணவனுக்கு துரோகம் செய்தாலும் செய்வாள் ஒழிஞ்சு குழந்தைக்கு ஒருபோதும் செய்ய மாட்டாள் அப்படிங்கிறது 80களில் வசனம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தா நமக்கு தேவை அப்படிங்கிறது பெருசாக இல்லை. இருக்க வீடு சாப்பாடு கிடைச்சா போதும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தது. அதை தாண்டி ஆடம்பரன்றது அன்றைக்கி இல்லை, அந்த எதிர்பார்ப்பு இல்லை. இன்றைக்கி வந்து ஆடம்பரங்கிறது ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு ரேடியோ வச்சுருந்தாவே, ஒரு சைக்கிள் வச்சுருந்தாவே பெரிய வசதியானவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆச்சு. இன்றைக்கி சைக்கிள் வச்சவனுக்கு மதிப்பு இல்லை. கடன் வாங்கியாவது காரு, பைக்கு, ஆடம்பர பொருள், வாஷிங் மிஷின் இப்படி இருந்தால் தான் இந்த ஆடம்பரம் தான் எல்லா பிரச்சனைக்கும் அடித்தளமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட இன்னொரு கருத்து. ஏன்னா கடன் வாங்கினதுனால இந்த பிரச்சனை, காதல் கல்யாணம் பண்ணதால இந்த பிரச்சனை, எண்ணற்ற பிரச்சனைகளை சொல்லி இதெல்லாம் மூல காரணம் இருக்கதா இந்த படத்தில் ஒரு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் ஆர்கே சுரேஷ் வந்து அதிக வசனம் கிடையாது, எல்லாமே அவரோட ரியாக்ஷன்லேயே அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். கயல் ஆனந்தி எப்படிப்பட்ட படத்தை நடித்தாலும் அவருக்கு வந்து அழுக காட்சி வந்து தவறாமல் வச்சிடறாங்க. அதை தாண்டி விஜித் அப்படிங்கிறது இந்த படத்தில் ஒரு புதுமுகமாக கதாநாயகன் அறிமுகமாக இருக்கார். அவர் மிக குறைவாக வந்தாலும் ஒரு கதாநாயகனுக்குரிய எல்லா சிறப்பு அம்சங்களும் அவர்கிட்ட இருக்குது. அடுத்தடுத்து இனி தமிழ் சினிமாவில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்தில் வந்து கொஞ்ச நேரத்தில் அவர் வந்து மரணிக்கிற மாதிரி காட்சியை வச்சிடுறாங்க. இருந்தாலும் நம்ம கொஞ்ச நேரம் வந்தாலும் மனசு நிறைஞ்சு போயிடுறாரு. தரணி ரெட்டிங்கிற ஒரு கேரக்டர் கதாநாயகியோட தோழியாக வர்றாங்க. அவங்க தான் இவங்கள பாலியல் தொழிலுக்கு அழைச்சிட்டு போகிற ஒரு கேரக்டர் வராங்க. ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் வசன உச்சரிப்புலாம் ரொம்ப தெளிவாக இருக்குது. அவங்களும் தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத இடத்த பிடிப்பாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. இதை தாண்டி ரூசோ ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒரு காவல்துறை அதிகாரி வராரு. சசி லயாங்கிறவங்க ஒரு பெண் இன்ஸ்பெக்டராக வராங்க. இந்த படத்தோட இயக்குனர் எல்லாத்தையும் சரியாக வேலை வாங்கியிருக்காரு. ஆனால் இந்த படத்தோட நடைமுறை காட்சிகள் சொல்லுவாங்களே, இவங்க பாலியல் தொழிலுக்கு போகிறதுக்கான காரணங்கள் வந்து ஜனங்க எப்படி எடுத்துவாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் ஒரு தாய் வந்து ஒரு குழந்தை பசின்னு வரும்போது இந்த எல்லைக்கும் போவா அப்படிங்கிறதும் படத்தில் சொல்லப்படுது. அதை தாண்டி இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், நடிகர்கள்,
எடிட்டர் எல்லாரோட பங்கும் இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. கவிப்பேரரசு வைரமுத்தோட அர்த்தமுள்ள வரிகள் இந்த படத்தோட அந்த சோக காட்சிகளில் அந்த வர்ற வசனங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அர்த்தமுள்ள வரிகளை நம்ம பார்க்க முடியுது. மொத்தத்தில் ஒயிட் ரோஸ் திரைப்படம் வந்து த்ரில்லர் ஆக்ஷன் ரசிகர்களுக்கு வந்து இந்த கிரைம் சஸ்பென்ஸ் படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு பெரிய விருந்தாக அந்த படம் அமையும். அதை தாண்டி பொதுமக்கள் நலன் சார்ந்து நல்ல கருத்து சொன்ன படமாக இருக்குது. இந்த படத்தை நம்ம கண்டிப்பான முறையில் வரவேற்கணும்.